கந்தன்மலை திரைப்படம் தமிழகத்திலே இது நாள் வரையும் இருந்த ஒரு திரைப்படத்தினுடைய போக்கினை மாற்றுகின்ற விதத்திலே அமைந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலை நான் சொல்லி தெரிய வேண்டாம். திரைத்துறையே ஒரு குடும்பத்திற்கு அல்லது ஒரு மாஃபியாவிற்கு கட்டுப்பட்டதாக அடிமைப்படுத்தப்பட்டுள்ளது. நம்முடைய மதம், கலாச்சாரம், பண்பாடு, தொன்மை இவைகள் ஒரு சில பத்தாண்டுகளாகவே தமிழக திரையுலகில் தவறாக சித்தரிக்கப்பட்டு நக்கலும் நெய்யாண்டிக்கும் உள்ளாகி இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த கந்தன்மலை பட தயாரிப்பாளர்கள் அதை துணிச்சலாக நம்முடைய மதம், கலாச்சாரம், பண்பாடு, நம்பிக்கை ஆகியவை அடிப்படையில் படமானது தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த படம் அவர்களே சொந்த முதலீட்டில் நண்பர்களுடைய கான்ட்ரிபியூஷனோடு செஞ்சுருக்காங்க. ஆனால் இது க்ரௌடு ஃபண்டிங் மூலமாகத்தான் ஈடு செய்ய இயலும். இல்லை என்றால் ஒரு திரைப்படத்தை எடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எனவே அந்த க்ரௌடு ஃபண்டிங்கில் நீங்கள் அனைவரும் இதனுடைய ஆதரவாளர்கள், பார்வையாளர்கள், இந்து மத பற்றாளர்கள் அனைவரும் நாம் சினிமா தியேட்டருக்கு போய் பார்த்தா அதுக்கு என்ன செலவு செய்வோமோ அது நாம் இந்த படத்துக்காக நீங்கள் க்ரௌடு ஃபண்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணினா அது படம் தயாரித்தவர்களுக்கு பேருதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, தாமரை டிவிக்கு ஏற்கனவே ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. திரையரங்கில் திரையிடப்பட முடியாத படங்கள் தாமரை டிவியின் மூலமாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு காட்டப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய பேராதரவையும் பெற்று இருக்கிறது. ஏற்கனவே தாமரை டிவியின் மூலமாக வெளியிட்ட படங்கள் லாப நோக்கோடு செய்யப்படவில்லை. அந்தந்த தயாரிப்பாளர்களுக்கு உதவுவதற்காக செய்திருக்கிறோம். அதுபோல் இதில் தாமரை டிவிக்கு எந்த ஒரு லாப நோக்கம் கிடையாது. எனவே நீங்கள் இந்த படத்திற்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.